ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவ வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். தேவன் தாமே உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது தேவன் தாமே உங்களோட கூட இருந்து உங்களை நடத்துவாராக. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரிடத்திலே இருந்து வருகிறது. அதற்கான தடைகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேணும். பரலோக ஆசீர்வாதங்களை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேணும். பரலோக ஆசீர்வாதங்கள் என்னென்னு உங்களுக்கு பிறகு நான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம். ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே ஒரு ஜெபம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவரே, அப்பா, இந்த வார்த்தையை கொடுக்கும்போது தேவதையில் நீங்கள் இடைப்பட வேணும். நாவோடு நாவாயிருந்து பேசுங்கப்பா. எங்கள் குறைகளை மன்னியுங்க, எங்கள் தடைகளை எல்லாம் நீக்குங்க. கர்த்தர் தாமே பேச வேணும், இடைப்பட வேணும் என்று மன்றாடுகிறேன் ஐயா. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனம் திரும்பத்தக்கதாய் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அடையாளங்கள். இயேசு எப்படிப்பட்ட அடையாளங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறார் தன்னுடைய வருகைக்கு அடையாளம் என்றால் மத்திய 24 நாங்கள் பார்க்க போகிறோம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்திலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ சீசர்கள் கட்டடங்களை காண்பிக்கிறார்கள் இயேசுவுக்கு. அப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் என்னென்னா, இவையில எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, இவையெல்லாம் ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். ஆனால் நீங்கள் யோசியுங்க, இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு யுத்தங்களினாலே வீடுகள் எல்லாம் சிதறப்பட்டு போகுது. கட்டிடங்கள் எல்லாம் இடிக்கப்படுது, சேர்ச்சுகள் சபைகள் இடிக்கப்படுது. அப்போ நாங்கள் பார்க்குறோம், இது ஆண்டவர்கிட்ட வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த அடையாளங்கள் பாருங்கள், ஒரு கல்லின் மேலே ஒரு கல் இராதபடிக்கு தரமட்டமாகுது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க தானே, இங்கே எங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்க தானே, மண் சரிவினால் என்ன நடந்த எல்லா வீடுகளும் தரமட்டமாக போச்சு. ஒருத்தரை கூட இதண்ட முடியாமல் போச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட அடையாளங்கள் இதுதான். அடையாளங்களை பார்க்கணும். அப்போ பார்த்தா நாங்கள் என்ன செய்யணுமா? இங்கே நாங்கள் வாசித்து கொண்டு வரும்போது நாங்கள் பார்ப்போம் என்ன நாங்கள் செய்ய வேணுமென்று. பின்பு அவர் ஒருவே மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்போ இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும் என்று சீசர்கள் இருந்த காலத்தில் கேட்டாங்க. ஆனால் சீசர்கள் இருந்த காலத்துக்கு பிறகு இப்போ சம்பவிச்சு கொண்டு வருது இல்லையா? எங்களுடைய காலத்திலே அது சம்பவிச்சு கொண்டு வருது. சீசர்கள் இருந்த காலத்தில் அது சம்பவிக்கவில்லை. ஏனென்று கேட்டால், அடையாளங்களையும் அற்புதங்களையும் இப்போ 2வது யுத்தம் அப்படி என்று வரும்போது அது சம்பவிச்சிருக்கிறார். ஆனால் சீசருடைய காலத்தில் அது சம்பவிச்சது. அப்போ இதற்கெல்லாம் அடையாளம் என்ன? இதுக்கு முடிவு என்ன? அப்போ அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார் என்னென்று கேட்டால், இதற்கு உலகத்துக்கு முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும். உலகத்து முடிவு, உலகம் முடிகிறதுக்கு அடையாளம் என்ன? சீசர்கள் இருக்கும்போது உலகம் முடியலையே. அப்போ இனித்தான் உலகத்தினுடைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நாங்கள் இங்கே பார்க்குறோம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யட்டான்? எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ இந்த எச்சரிப்பின் சத்தங்கள் கேட்குறதுக்கு ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு கண்டிக்கிறது விருப்பம் இல்லை, புத்தி சொல்கிறது விருப்பம் இல்லை, எச்சரிக்கிறது விருப்பம் இல்லை. ஆனால் மனமும் மாம்சத்தையும் போக விடுங்க, அது தானாக போகும். நினைச்ச இடங்களுக்கு போகும், நினைச்ச இடங்களுக்கு வரும். எங்களுடைய மனமும் மாம்சம் நினைக்கிறத தான் நாங்கள் செய்வோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எச்சரிப்பின் சத்தம் போடுறாரு, எச்சரிக்கிறார். இது யார் எழுதினது? இது யாருக்கு சொன்னது? யாருடைய வசனம் இது? அப்போ நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும், இது ஆண்டவர் கொடுத்த வசனங்கள். அப்போ அவர் எச்சரிக்கிறார் எங்களை. எப்படியா எச்சரிக்கிறாராம்? ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு என்ன செய்யட்டாம்? எச்சரிக்கையாக இருக்கட்டும். அப்போ வஞ்சிக்கிறவன் ஆறாம்? பிசாசு, அந்த கிறிஸ்து. அப்போ எப்படி வருவானாம்? கள்ள போதனையோடு வருவான். இது நீங்கள் செய்யலாம், இதில் தப்பே கிடையாது, நீங்கள் குடிக்கலாம்,
நீங்கள் வந்து இதடிக்கலாம், நீங்கள் வந்து பொய் சொல்லலாம், நீங்கள் வந்து மனமும் மாம்சமும் போன போக்கில் போகிறதுக்கு சொல்லிக் கொடுப்பான். இன்றைக்கு அதுதான் நடக்குது. மனமும் மாம்சமும் போன போக்கில் தான் பிள்ளைகள் போகிறார்கள், பெற்றோர்களும் போகிறார்கள். ஆனால் எச்சரிப்பின் சத்தம் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை, சமாதானம் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அன்பு கூறுகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஐக்கியமாக இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது கடைசி கால அடையாளங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கோ இல்லையோ. சபைகளில் பாருங்கோ அன்பு தணிந்து போகுது, வீடுகளில் பாருங்கோ அன்பு தணிஞ்சு போய் பிரிவினைகளின் ஆவி உள்ளுக்குள்ளே பூந்துருது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தானே, இல்லைன்னு சொல்லல, உங்களுக்கு நான் சொல்ல வேணுமென்ற அவசியம் இல்லையே. எத்தனையோ இடங்களில் பாருங்களேன், இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ ஐரோப்பியாவிலேயோ பாருங்கள், குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரிவினைகள், பெற்றோர்களுக்குள்ள பிரிவினைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரிவினைகள், சபையல்ல பிரிவினைகள். அப்போ இந்த பிரிவினைகளை கொண்டு வருகிறவனை நாங்கள் பார்க்கலாம், இவர்கள் எப்படிப்பட்ட ஆவியுடையவர்கள். ஏன்னா பிரிவினைகளை கொண்டு வந்துருவாங்களாம், அதுக்கு பிறகு நிற்பாங்களாம் 18 மன்னிப்பு கேட்டுக்கொண்டு. ஏங்க உங்களுக்கு இந்த வேதத்தை தானே வாசிக்கிறீங்க, இரவும் பகலும் வேத வசனம் தியானம் பண்ணுகிறோம்னு சொல்கிறீங்க, ஆனால் உங்களால் முடியலையே. ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிங்க, மன்னிங்க 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 மன்னிக்கிறதுக்கு நாங்கள் முந்திக்கொள்ள மாட்டோம், மறக்கிறதுக்கு முந்திக்கொள்ள மாட்டோம். ஏனென்று கேட்டால், ஏன் நாங்கள் நாம விட்டு கொடுக்கணும். ஏசு விட்டு கொடுத்தாரு ஐயா, அதென்ன ஏசு விட்டு கொடுத்தபடியாக தான் உங்களை தொட்டு பிடிச்சாரு. அதனாலே ஆண்டவரோட சொல்கிறார், ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் இல்லை, அவன் பணிவிடைக்காரன். அப்போ ஏசு எப்படிப்பட்டவராம்? அவர் எஜமான். ஆனால் எப்படி வந்தாராம்? பணிவிடைக்காரன். உங்களுக்கு பணிவிடை செய்ய விருப்பம் இல்லை, அவரை போல் மன்னிக்க விருப்பம் இல்லை, மறக்க விருப்பம் இல்லை, சாட்சியாக வாழ விருப்பம் இல்லை, சத்தியத்தை கேட்க விருப்பம் இல்லை, வெளிச்சத்தில் நடக்க விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷர்களாய் நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இங்கே பார்க்குறோம் என்னென்னு கேட்டால், அடையாளங்களை ஆண்டவர் காட்டுறார், எச்சரிக்கிறார். என்னென்னு கேட்டால், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்கள், எச்சரிப்பின் சத்தம் எப்படியெல்லாம் கேட்குதுண்டு. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக சும்மா இருக்க சொல்கிறேன். எச்சரிக்கையாக இருந்து என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணு. அவள் ஜெபம் பண்ணினா எப்படியா இருக்கணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எச்சரிக்கையாக ஜெபிக்கிறேன்னா எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, எங்கள் தலையை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவருடைய முகத்தை தேடுவோமானால் தேசங்களுக்கு சேமம் கிடைக்கும். இன்றைக்கி நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோம், மனம் திரும்புகிறோம்னு நடிக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு நடிப்புகளை போடுவோம். நடிப்புக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்லை. நடிகர் மேலே விட மோசமாக இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகள் கேள்விப்படுகிறோமா இல்லையா? அங்கே யுத்தம், இங்கே யுத்தம், இங்கே யுத்தம், இங்கே யுத்தம் என்று கேள்விப்படுகிறோமா இல்லையா? கேள்விப்படுகிறோம். அப்போ அதுக்கு எச்சரிக்கிறார் ஆண்டவரோட, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருந்து என்ன பண்ணணும்? ஆனாலும் முடிவு உடனே வராது, முடிவு வர்றதுக்கு காத்திருக்கணும். முடிவு வர்றதுக்கு அங்கால பார்க்குறோம் பாருங்கள், முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்களும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமியர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இங்கே பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எழும்பி இருக்கிறார்களோ தெரியாதோ இல்லையோ? தெரியும். ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறார்கள், கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். சபைகளுக்குள்ளேயும் அது நடக்குது, பிரிவினைகள், எல்லா காரியங்களையும் அங்கால உலகத்துக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம், எங்களுக்குள்ளேயும் அது நடக்குது என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதம் ஜனம் எழும்புவார்கள், சபைகளுக்குள்ள ஜனத்துக்கு விரோதமான ஜனங்கள் எழும்புவார்கள். யாருக்கு இதெல்லாம்? ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம், ராஜாக்களுக்குள்ளேயும் பிரிவினைகள் உண்டாகும். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் பிரிவினைகள், ஏன் சபையில் இருக்கிறவர்களுக்குள்ளேயும் அதே பிரிவினைகள் தான். சபையும் ஒரு கட்டப்பட்ட ராஜ்யம்தான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாயும் எழும்புவார்கள். ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் நடக்கும். இன்றைக்கு பூமி அதிர்ச்சி பாருங்கள், கேட்டால் சீனாவில் பூமி அதிர்ச்சி, இந்தியாவில் பூமி அதிர்ச்சி. இது ஒரு காலத்தில் நாங்கள் அறிஞ்சதே கிடையாது. அங்கே பூமி அதிர்ச்சி, இங்கே பூமி அதிர்ச்சி. ஏன்னு கேட்டால் ஆண்டவருடைய சீத்தத்துக்கு, ஆண்டவருடைய கோப ஆக்கினைக்கு இரையாகிறோம்.
கீழ்ப்படியாத பிள்ளைகளின் மேலே என்ன வருமாம்? கோப ஆக்கினைகள் வரும். அப்போ கோப ஆக்கினைகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இடம் கொடுக்கிறோம். யாரால் வருகிறது? தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் மனம் திரும்பி தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேட வேணும். அப்போ யாருக்கு போட்டிருக்கிறார் இது? நீங்கள் செய்கிற இதுகள் மற்றவனுக்கு போகுது. நீங்கள் சரியாக நடந்து கொண்டு போனீங்கன்னா ஆத்துமா ஆதாயம் பெறும். ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக கொண்டு வாரி கொண்டு போடுவார் பாருங்க ஆண்டவர். சரியான விதத்தில் நடத்தாதபடியா, சரியான விதத்தில் சபை நடக்காதபடியா ஆத்துமாக்கள் இன்றைக்கு பாருங்கள். ஆத்துமாக்களை போய் சந்திச்சு பாருங்கள் பாப்போம் இருக்கா. நீங்கள் போவீங்கள் இங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா, அங்கால தெரியாத இடங்களில் போய் தான் சத்தியத்தை சொல்லுவீங்க. தெரிஞ்ச இடத்துல நீங்கள் ஒரு சொல்லி பாருங்கள் பாப்போம். அல்ல அவங்ககிட்ட போய் அடி வாங்குறதுக்கு உங்களால் முடியுமா? ஆண்டவரால் முடியும். ஏனெண்டா அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். உங்களுக்கு ஒரு காயம் கூட படக்கூடாது பாருங்க. ஏனென்று கேட்டால் அவன் யாரு நான் யாரு? உலகத்தான் அடித்தா வாங்குவீங்களா? அப்படி வாங்குவீங்கன்னா அவன் உங்கள்கிட்ட வருவான் திருப்பி. உலகத்தான் அடித்தா என்ன? இல்லை உலகத்துக்கு இருக்க உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களை துப்பி காரி துப்பினாலும் அந்த இடத்துக்கு திரும்பி போவீங்களா? போய்த்தான் அவர் ஆண்டவர். காரி துப்பினாங்கள், கல்லறிந்தாங்கள். ஆனால் வேஷத்துக்கு நாங்கள் பைபிளை தூக்குறோம் பாருங்கள். சோதனையை ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் சோதனையை மேற்கொள்கிறதுக்கும் எங்களுக்கு விருப்பம் இல்லை. வெள்ளையும் சொல்லையுமா இருக்க நினைக்கிறோம். ஆனால் எங்கே பாருங்க, தெரியாத இடத்துல போய் சத்தியத்தை சொல்லுங்க. தெரியாத இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுங்க. அப்போ உங்களை பற்றி தெரியாது பாருங்க. இங்கே ஐரோப்பியாவுக்கு வந்தால் தான் உங்களை பற்றி தெரியும். ஏன் உங்களோட நடவுட உங்களோட குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் பார்க்க வேணுமெண்டா, சந்து பொந்து பார்க்க வேணுமெண்டா வெளிநாட்டுக்கு வந்தால் தான் தெரியும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில், உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்காரர் போய் தான் அப்போ தெரியும். இங்கே இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்தால் தான் தெரியும். அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருந்து போனவங்களுக்கு தான் தெரியும். அப்போ தான் தெரியும் ஒவ்வொருத்த வேடிக்கை. எப்படிப்பட்ட பிரிவினைகளில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட இதுகளில் இருக்கிறாங்க, எப்படிப்பட்ட எரிச்சல்களில் இருக்கிறாங்க. சும்மா என்ன சொல்லுவாங்களாம், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் மாதிரி இருந்து பிரசங்கம் பறக்கும் பாருங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை எப்படியா இருக்கணுமாம்? இப்படிப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? கோதுமை மணியை போல மடிஞ்சு மாண்டு பலன் கொடுக்கும். உங்களுக்கு தானே மடிஞ்சு பலன் கொடுக்க விருப்பம் இல்லையே? அடுத்தவரை காலக்கழுவ விருப்பம் இல்லையே? இங்கே உழாத மாடு தண்ணியில் போய் என்னண்டு விழும். இங்கே உழுவாதது அங்கே போய் எப்படி உழும்? இங்கே வேஷம் போடுற மாடு அங்கே போய் என்னண்டு வேஷம் போடும். அங்கே வேஷம் போட இல்லாத, இங்கே இருக்கிற வேஷத்தை அங்கே காட்ட இல்லாது. அங்கே இருக்கிற வேஷத்தை இவங்க இங்கே கொண்டு வந்து காட்ட இல்லாது. ஒரு பாஸ்டர் ஆள் இருந்தாருங்க பாருங்க ஸ்ரீலங்காவில். அவர் இன்னொரு ஆக்கள்ற நகைகளை வாங்கி கொண்டு போய் பிள்ளைகளுக்கு பேனுகள் எல்லாம் வாங்கி திங்கி கொடுத்துருக்குறாரு. அந்த அம்மா சரியான கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அழுதாங்க. உண்மைதானேங்கோ? இல்லையே அவனவன் பொருளை அவனவன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான். நீங்கள் கொண்டு போய் உங்களோட பிள்ளைகளுக்கு சொகுசாக வாழ்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொகுசாக வாழ்ந்தாரா என்ன? ஆண்டவர் சொகுசாக வாழ்கிறதுக்கு அவங்கள பிடிச்சாரு. மற்றவனை வாழ வைக்கிறதுக்கு தான் பிடிச்சாரு. அப்போ இன்றைக்கி நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புறவர்களாக இருக்கிறோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புகிறார்கள். இன்றைக்கு அது சபைகளுக்குள்ளேயும் நடக்கிறது. அப்போ இங்கே பாருங்க, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியிலும் இடங்களில் வருவதற்கு காரணம் என்னங்க? நாங்கள் தான். இனி வந்து தான் ஆகும். இனித்தான் உங்களுக்கு தெரிய போகுது. என்னென்னு கேட்டால், ஆண்டவர் வர்றதுக்கு இந்த அடையாளங்களை எல்லாம் காட்டியிருக்கிறார். இனி பெரிய பெரிய அடையாளங்களை ஆண்டவர் காண்பிக்கும் போது உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? கலங்கும். ஆனாலும் எச்சரிக்கையாக இருங்க. இவையெல்லாம் என்னத்துக்கு அடையாளமாம்? பூமி அதிர்ச்சி, வெள்ளப்பெருக்கு, யுத்தம் எல்லாத்துக்கும் எல்லாம் என்னத்துக்கு அடையாளமா? வேதனைக்கு அடையாளம். நாங்கள் சொகுசாக வாழ்கிறோம், சொகுசாக இதன்றோம்னு சொல்கிறீங்க. இன்னும் போக போக உங்களுக்கு வேதனைகள் வராதண்டில். இனி ஆண்டவர் சும்மா இருப்பார்ன்னு நினைக்கிறீங்களா என்ன? நீங்கள் நினைக்கலாம் என்னென்னு கேட்டால், நாங்கள் ஜெபிப்போம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அது குறைக்கப்படும்.
ஆனாலும் ஆண்டவர் நினைச்சதை நடத்தி முடிக்கிறவர் இல்லையா? அவர் சொன்னார் தானே, என்னுடைய நினைவல்ல உன்னுடைய நினைவு, என்னுடைய வழியும் அல்ல உன்னுடைய வழி என்று. ஏனெண்டா அவருக்கு கட்டாயம் வானமும் பூமியும், புதிய வானம் புதிய பூமி புதிய இதுகள் படைக்கப்பட்டே ஆகணும். ஏதென்று கேட்டால் அவர் வர வேணும், அவர் ஜனங்களை கொண்டு போக வேணும், சபை எடுத்துக்கொள்ளப்பட வேணும், பரிசுத்தவான்கள் அதுக்குள்ள வர வேணும், நீதிமான்கள் வர வேணும், விசுவாசிகள் வர வேணும். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ, நான் வரும்போது நீதியை காண்பேனோ, அவர் வரும்போது சமாதானத்தை காண்பாரோ, அவர் வரும்போது அன்பை காண்பாரோ, காண்பாரோ? எங்கே இன்றைக்கு அன்பு தணிஞ்சு போகுது. ஏன் அதையும் ஆண்டவர் தான் சொல்லியிருக்கிறார், கடைசி காலத்தில் அன்பு தணிஞ்சு போகும், சமாதானம் அற்று போகும், கிருபை எடுத்துக்கொள்ளப்படும். கடைசி காலத்தில் நான் வரும்போது விசுவாசத்தை காண்போனோம், நீதிமானை காண்போம். எங்கெங்கே காண போகிறார் ஆண்டவர்? அன்று ஒரு லோத் இருந்தான், அன்று ஒரு ஆபிரகாம் இருந்தான், நீதிமானாய் இருந்தான். அன்று இருந்தாங்கள் விசுவாசிகள், ஈசாக்கு, யாக்கோப்பு, ஏனோக்கு, அவங்க எல்லாரும் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிற விசுவாச கண்டு விசுவாசித்தவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ நீங்கள் காணாமல் விசுவாசிக்கிறீங்களா? என்ன நீங்கள் விசுவாசிப்பீங்களா இருந்தால், நான் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புறவாரன் எழுதினான், இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து தான் எழுதினான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? 2 கிட்ட இதைத்தான் எனக்கு தந்திருக்கிறார். நான் எழுதினது விசுவாசம். ஆனால் அப்போ பாருங்கள், எங்களுக்கு தந்த விசுவாசம் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவானண்டு. நீங்கள் காணாமல் விசுவாசித்தா ஆண்டவருடைய அடிச்சுவடில் நடப்பீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த அதன்படி நடப்பீங்க இல்லையா? விசுவாசம் எதனால் வருமா? கேள்வியினால் வரும். கேள்வி எதனால் வரும்? விசுவாசத்தினால வரும். அப்போ இங்கே பார்க்குறோம், இவையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். அப்போ வேதனைக்கு ஆரம்பமாக இருக்கிறோம். அப்போ வேதனை வரும் தான். ஆமாம், நாங்கள் அந்த வேதனையை நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? ஆண்டவரோட இருக்கும்போது அந்த வேதனைகள் நம்மை தாக்காது. ஆண்டவரோட இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேணும், ஏது செய்ய வேணும்னு ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தருவார். இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஜனம் வேதனைப்படுது, ஒரு ஜனம் சந்தோஷம். ஆனால் அழுகிறவனோட அழு, சிரிக்கிறவனோட சிரி, சந்தோஷப்படுகிறவனோட சந்தோஷப்படு, கவலைப்படுகிறவனோட கவலைப்படு. நீங்கள் எங்கே அதெல்லாம் செய்கிறீங்க? எனக்கு 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 எனக்கென்று வாழ்கிறது தான் வாழ்க்கை என்று வாழ்கிறீங்க. அதெல்லாம் ஆண்டவர் வரும்போது தான் தெரியும். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கொருவர் பகைப்பார்கள். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இன்றைக்கு கொலை நடக்கிறதோ இல்லையோ, இந்தியாவில் எத்தனை பாஸ்டர் மாதிரி அடித்து கொண்டிருக்கிறாங்க, எத்தனை இரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. அன்று நடந்தது இன்று நடக்குது. ஆனால் அவங்க பாருங்கள், கொடுத்தவங்க, அந்த தங்களை அர்ப்பணித்தவங்க இன்றைக்கு உங்களுக்கு கிட்ட வந்தால், ஐரோப்பியாவில் இருக்கிற பாஸ்டர்மாருக்கு கிட்ட வந்தால் அவ்வளோதான். அதுதான் ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவங்க நாம் சொகுசாக வாழ வேணும். நாங்கள் யாராலையும் அடிக்கப்படக்கூடாது, நாங்கள் யாராலையும் அவமானப்படக்கூடாது, நாங்கள் யாராலையும் நிந்தைகள் பண்ணக்கூடாது. ஆனால் அங்கே இருந்தவங்க எவ்வளவு பேர் மரணத்தை ருசி பார்த்துருக்குறாங்க. உங்களுக்கு மரணத்தை ருசி பார்க்கிறதே இல்லை. ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தேன். ஏன்னா ஆண்டவரை போல நாங்களும் பாவத்துக்கண்டு மரித்து கிருபைக்கண்டு பிழைத்திருக்கிற நாங்களும் ஆண்டவரை போல பாடுகளை அனுபவிக்கவும். பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. பாடுகள் அனுபவிக்காதவன் பரலோராட்சியத்துக்குள்ளே வர முடியாது. பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கும் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பரலோராட்சியத்துக்கு போக முடியாது. பாடுகளை சுமக்கிறவன் தான். ஏன்னா சிலுவையை சுமந்தவன் தான் பின்னிட்டு பாராமல் வரக்கடவான். கலப்பையில் கையை வச்சவன் பின்னிட்டு பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சகல ஜனங்களினாலும் பகைக்கப்படுவீர்கள். யாருடைய நாமத்தின் நிமித்தம்? ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் பகைக்கப்படுகிறீங்க இல்லையே. இப்போ ஒரு சிலர் ஆண்டவருடைய நாமத்தினால் பகைக்கப்படுறாங்க இந்தியாவில். சிலர் ஆண்டவரை பற்றி சொல்கிறது இல்லை, சாட்சி இல்லாத வாழ்க்கையினால் உலகத்தாரால் பகைக்கப்படுறாங்க.
வெளிச்சம் இல்லாத வாழ்க்கையினால உலகத்தால் பகைக்கப்படுறாங்க. உப்பில்லாத வாழ்க்கையினால உலகத்தால் பகைக்கப்படுறாங்க. ஒரு 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ஆண்டவருக்காக பகைக்கப்படுற ஜனங்கள், ஒன்று உலகத்துக்காக பகைக்கப்படுற ஜனங்கள். ஆனால் எது முக்கியம்? ஆண்டவருக்காக நீ பாட அனுபவிக்கிறதும் ஆண்டவருக்காக பகைக்கப்படுகிறவனுமாக இருக்க வேணும். ஆனால் நீங்கள் எங்கே என்ன ஓடுது? இங்கே வந்து என்னென்னு கேட்டால் எரிச்சல், பொறாண்மை, வாக்குவாதங்கள், அதுகளினாலும் மற்றவனை கொண்டு வர முடியாத தடைகளினாலும் இடரல்களினாலும் இடக்கற்களினாலும் நீங்கள் என்ன செய்வீங்களா? பகைக்கப்படுகிறீங்க. அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார். அன்றைக்கு அப்படித்தான் போகுது. நான் இல்லை அவன், அவன் இல்லை நீ, நீ இல்லை நீ இல்லை. சபைகளுக்குள்ள போய் பாருங்க, நான் இல்லை அவ தான் கதைச்சா, இவ கதைச்சா, அவ தான் கதைச்சா. யார் கதைச்சா? இவ தான் கதைச்சா. அங்கே கதைச்சது பாசுட்ட மனைவியாக தான் இருக்கும். வேந்து கூடி வந்தால் இங்கே வட்டமேசம் மகாநாடு கூடினா தெரியும் பாசுட்ட கொஞ்சம் இதுதான் அதில் கூட்டுக்களவாணியாக இருக்கிறான். அதெல்லாம் கூடாத காரியம். ஆத்துமாவை குறித்து ஒரு ஆத்தும பாரம் இருக்க வேணும். ஆடுகளை குறித்து ஆத்தும பாரம் இருக்க வேணும். கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வஞ்சகத்தின் ஆவிகள் உள்ளுக்க வந்து புகுந்து வஞ்சித்து ஆத்துமாக்களை பீறி கிழிச்சு போடும். அப்போ வஞ்சகத்தின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கிறோம் பாருங்க. பிரச்சனையின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். பிரிவினைகளின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம். கடைசி காலத்தில் அதெல்லாம் நடக்கும். ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். யூதாஸ் கரியோஸ் என்ன செய்தான்? ஆண்டவரை காட்டி கொடுத்தான் இல்லையா? அது மாதிரி தான் நான் இல்லை இவ, இவ இல்லை அவ இல்லை நான். உள்ளதன்படி சொல்லிட்டு போ, நான் தான் சொன்னான். இதுக்கு மிஞ்சினது ஒன்றும் இல்லை. ஆண்டவரை மன்னிக்கிறவராக இருக்கிறார் பாரு. காட்டி கொடுக்குறோம் பாரு. சொன்னியா? ஆமாம் சொன்னேன். இதில் என்ன இருக்குது? புலாவிட்டா சொன்னது உண்மைதான். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்றைக்கு வஞ்சனைகள் சபைகளுக்குள்ள மோசம், வீடுகளுக்குள்ள மோசம். வெளியில மோசம். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு என்னவாம்? தனிஞ்சு போகும். அக்கிரமம் மிகுதியா போகுது பாருங்க. உலகம் எங்கிலும் அக்கிரமம் தான் கூட. கொலை செய்கிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க. அது உலகத்துக்குள்ளே என்று நாங்கள் சொல்கிறோம். சபைகளுக்குள்ளேயும் அதான் நடக்குது. ஏன் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். உங்களுடைய பேச்சிலேயே கொலை செய்யும் போது கொலை தான். தாய் தகப்பனை கனம் பண்ணாதவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? அவனுக்கு தாய் தகப்பனை கனம் பண்ண இல்லை. ஆனால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? கொலைப்பாததான். அப்போ சகோதரனை பார்த்து பகைக்கிறவன் கொலைப்பாதகன். அன்பு தணிந்து போகும். முடிவு பரியந்தமும் நிலை நிற்பவனே என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் சத்தியத்தில் நிலை நிற்கவன். தேவன் தான் அந்த சத்தியம் எது? எங்களுக்கு ரட்சிப்பு. அதனால் சத்தியம் என்ன? பாதரட்சை அணிந்து கொள்ளுங்கள் என்று. அப்போ சத்தியம் என்னவாம்? ரட்சிப்பு என்னவாம்? சத்தியம். சத்தியம் என்னவாம்? பாதரட்சை. அது போக்குற மரத்தில் நம்ம எங்களுக்கு காத்து கொள்ளுது. சத்தியம் என்னும் பாதரட்சை அணிந்து கொண்டு, மார்க்கவசத்தை அணிந்து கொண்டு, சிறைச்சானை அணிந்து கொண்டு, கேடயத்தை பிடித்து கொண்டு, ஆரோனை பார்த்தீங்க தானே? ஆரோன் சில ஆரோனுக்கு உடம்பு ஃபுல்லாக எண்ணத்தையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்களண்டு. அந்த அங்கியில் இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்க தானே? அவன் போட்டிருந்த இதுகள் எல்லாம் பாதுகாப்பானது காரியங்களை பார்த்தீங்க தானே? முடிவு வருகின்றவன் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எதில் நிலைத்திருக்கணும்? பிரச்சனையில் நிலைத்திருங்க. சாட்சி இல்லாத வாழ்க்கையில் நிலைச்சிருங்க. அடுத்தவனை பிரிக்கிற குடும்பத்தில் நினைச்சிருங்க.
பணத்தில் நிலைச்சிருங்க. ஓ, எதில் நிலைச்சிருக்கணும்னு கர்த்தர் கட்டி தந்திருக்கிறார் பாருங்க. காட்டுறவர் அவர் இல்லையா? ம், நீங்கள் என்ன வஞ்சகத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்குறீங்க? அப்ப ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும். சகல இடங்களிலும் சாட்சியாக, நீங்கள் சாட்சியாக இருந்தால் சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நான் அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன், இங்கே போய் ஊழியம் செய்ய போகிறேன், அங்கே போய் ஊழியம் செய்ய போகிறேன், பக்கத்து வீட்டில் போய் ஊழியம் செய்ய போகிறேன், இங்கே நீங்கள் ஊழியம் செய்து பாருங்க, முடியாது. ஏன்? சாட்சி இல்லை. வேற எங்கனையும் போய் பாருங்க, உங்களோட சாட்சி தெரியாது இல்லையா? ஒரு இடத்துல நான் பார்க்குறேன், என்னென்னு கேட்டால் பவுலடியான்னு சொல்கிறான், யாரை மார்க்குவே அறிவை கூப்பிட்டு நாங்கள் இவனை கூப்பிட்ட போது இவன் வரமாட்டேன்னு சொன்னால் அவனை விட்டு விடு, அவனை கூட்டிக்கொண்டு வர வேணாம். அதில் இருந்தே பிரிஞ்சு போகிறாங்க ஊழியத்தில். உலகமெங்கிலும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். சாட்சி இருக்கணும் வாழ்க்கையில். உப்புச்சப்பட்ட வாழ்க்கை. இப்போ சாட்சியே கிடையாது. சாட்சி சபைகளில் சொல்கிறதும் கிடையாது. தங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்கள் வந்தால் தான் சாட்சி. மற்றது சத்தியத்தின்படி நடக்கிறதும் கிடையாது. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வஞ்சிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது, எங்கா சபையிலே நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலம் எதாம்? சபை. அப்போ அந்த சபையிலே என்ன நிற்குதாம்? வஞ்சிக்கிற ஆவி. எப்படிப்பட்ட ஆவியாம்? வஞ்சிக்கிற ஆவி. பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது எப்படிப்பட்டவர்களாம்? மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவான். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும் போது. அப்போ வாசிக்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேணுமா? சிந்திக்கிறவனாக இருக்கவன். இது சபையிலே நடக்கிறதே, இது எப்படிப்பட்டது? இது தானியேல் சொல்லியிருக்கிறானே. இந்த அருவருப்புகள் எல்லாம் எங்கே நடக்குமா? வஞ்சகத்தின் ஆவியெல்லாம் எங்கேயாம் வரும்? சபைக்கு. யாருக்கு இந்த வேதம்? பக்கத்து வீட்டுக்காரனுங்க, அந்நியனுக்கு நீங்கள் தான் போய் சாட்சியாக இருந்து சொல்லி அவனை அந்நியனை உபசரிக்க வேணும். பிரஜாதிகளை உபசரிக்கணும் நீங்கள்லாம் சாட்சியாக இருந்து. உலகத்தானே தேவ பக்கமாய் திருப்பவனும் நீங்கள் தான் சாட்சியாக இருந்து. நீங்கள் வஞ்சிக்கிற ஆவியுடையவர்களாக இருந்து பிரிவினைகளின் ஆவிகளை வச்சுக்கொண்டு நாம் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். எங்கே அறிவிக்க போகிறீங்க? எங்கே? காணாத தேசத்துக்கு போங்க. உங்களை பற்றி தெரியாத தேசத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. அதுலேயாவது ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. ஆண்டவர் அதுலேயாவது அங்கே இருக்கிற ஜனங்களுக்காவது ஒரு மனம் திரும்புதல் வருது. ஆண்டு பார்ப்போம். அப்படி அதை பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்க காணும்போது ஜூதாவிலே இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவார்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அப்பொழுது அது உபத்திரவமான காலம். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை பாருங்க, இருக்கிற இடங்களே டப்பு டப்புன்னு பிரச்சனைகள் வருகுது. ஒரு எந்த நேரத்துக்கு வரும்னு தெரியுமா உங்களுக்கு பிரச்சனை? கேரளாவில் மண் சரிவு வந்துச்சு. எத்தனை மணிக்கு? விடிய இரவு 1:30 மணிக்கு 2 மணி 1:30 மணிக்கு ஏதோ வந்திருக்கு. எல்லாரும் நித்திர ஓடுற நேரம். இப்படித்தான் ஆண்டவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். திருடனை பிடிப்பது போல வருவேன். திருடன் எந்த சாமத்தில் வருவான்னு தெரியாது. திருடனை போல வருவேன். திருடனை நீங்கள் பிடிக்க முடியுமா? திருடன் உங்களைத்தான் பிடிப்பான். என்னோட கேட்டால் நல்லபடியாக வாயை பொத்திக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவன் உங்களை விட்டுட்டு கொலை செய்து போட்டு போயிடுவான். அவன் திருடனை போல வருவார் ஆண்டவர். அப்போ திருடனை போல வரும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா? கரதறியற்ற மனவாட்டியாக இருக்கணும். பரிசுத்த சபையாக இருக்க வேணும். பரிசுத்த ஜாதிகளாக இருக்க வேணும்.
கடைசி காலத்தில் கிருபை எடுத்துக்கொள்ளப்படும். என்ன பண்ண போகிறீங்க? இந்த கிருபை தான் உங்களை இப்போ தாங்கி தாங்கி கொண்டு இருக்குது. கடைசி காலத்தில் கிருபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்ன? எப்படிப்பட்ட ஆவியோடு இருக்கிறீங்க? எப்படிப்பட்ட சிந்தனையோடு இருக்கிறீங்க? யாரை மன்னிச்சிருக்கிறீங்க? யாருக்கு நீங்கள் இறங்கி போயிருக்கிறீங்க? யாருக்கு இறங்கி போயிருக்கிறீங்க? யாரை நேசிச்சிருக்கிறீங்க? யார் மேலே அன்பு வச்சிருக்கிறீங்க? மன்னிக்க மாட்டோம், நாங்கள் இறங்கி போக மாட்டோம். ஆனால் வஞ்சகத்தின் ஆவியை உள்ளுக்க வச்சுக்கொண்டு சில பேர் பாருங்க, வஞ்சகத்தின் ஆவிகளை உள்ளுக்க வச்சுக்கொண்டு மன்னிக்கிறது போல நடிப்பாங்க பாருங்க. ஓ அப்பா பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரி பிரைஸ்லாட் பிரைஸ்லாட்டுங்க. ஆனால் உள்ளே எங்கே என்ன இருக்குமென்னு நினைக்கிறீங்க? உள்ள திருக்கள் எல்லாம் கிடக்கும். ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணுமா? ஏன்னா நாங்கள் எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு தெரியாது, மறிப்போம்னு தெரியாது. வயலில் படுத்து கிடக்கிறோம், 2 பேரில் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. வயலில் நிற்கிறவன் ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். ஏந்திரம் அரைக்கிறதுல ஒருத்தி கைவிடப்படுவாள், ஒருத்தி எடுத்துக்கொள்ள. அப்போ எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஆயத்தமாக இருக்கிறோமா? கரையல்லவா வச்சிருக்கிறோம். உடம்பு ஃபுல்லாக பாருங்கோ விஷம். உடம்பு ஃபுல்லாக விஷம் மட்டும் இல்லை, அம்மா ஆண்டவரே, பாம்பு கொத்தினா அது விஷம். ஆனால் மனுஷன் கொத்தினா பாருங்க அதை விட விஷம். மனுஷன் கொத்துவானா இருந்தால் அது ரகசியமான விஷம். அது சும்மா உடம்பு ஃபுல்லாக ஏறும். பாம்பு பாம்பு கொத்தி விஷம் அதை கட்டி போட்டு அதை கீறினா உள்ளுக்க இருக்கிற ரத்தம் வெளியில் வந்து அந்த விஷம் எடுபட்டுடும். அதுக்கு நாங்கள் பேருந்து என்ன செய்கிறேன்னு கேட்டால் இந்த மூலிகைகளை வச்சு கட்டினா அந்த விஷத்தை இழுத்துடும், காயமும் ஆறிடும். ஆனால் இந்த பாருங்க மனுஷனண்ட விஷம் இருக்கு பாருங்க, அது சும்மா ரத்தம் ஃபுல்லாகவே விஷமாக மாறிடும். ஏன் காட்டே சில பேருக்கு நின்றுடும், யோசிச்சு காட்டே நின்றுடும். அப்படிப்பட்ட விஷக்கிருமிகள். அந்நாட்களில் கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! ஏனென்று கேட்டால் அது எப்படியா மாரி காலத்திலேயோ கோடை காலத்திலேயோ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கோம், நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்க. ஏனென்று கேட்டால் மாரி காலத்தில் ஓட முடியாது கற்பவதியானவள், மழை காலத்தில் ஓட முடியாது. ஏனென்று கேட்டால் அதை விட ஓய்வு நாட்களிலும் சம்பவியாதபடி. ஏன்னோட ஓய்வு நாள் அது எந்த நாளாமது? ஆண்டவர் ஓய்ந்திருந்த நாள் அது அந்த பரிசுத்த சபை நாள். அது அந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகைக்கும் ஆண்டவர் திடீரென்று வரலாம். அந்த ஓய்வு நாளில் என்ன நடக்குமென்னு சம்பவிக்குமென்னு தெரியாது. ஓய்வு யாருக்காக வச்சிருக்க? மனுஷனுக்காக தான் அந்த ஓய்வு நாள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இப்பொழுது அந்த உபத்திரவத்துக்குள்ள தான் நாங்கள் கடந்து கொண்டு வாரோம் பாருங்க, கடந்து கொண்டு வாரோம். சில பேர் என்ன சொல்லுங்க, அவன் உபத்திரவம் எங்களுக்கு இல்லை தானே, அது அவங்களுக்கு இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காவிலையும் தானே, நாங்கள் ஜெபிச்சா போதும். ஐயா, நீங்கள் நிற்கிற இடத்துலையும் உங்களுக்கு வரும். வராதுன்னு சொல்லல, அது வரும். அது எப்படி வருமென்று நமக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால் நாம் எல்லா இடத்துக்கும் தான் என்னென்னு கேட்டால் ஊரில் சொல்லுவாங்களே என்னென்னு கேட்டால், இங்கே இருந்து பிரச்சனைன்னுட்டு அங்கே ஒன்று, அங்கே பிரச்சனை, அங்கே இருந்து உடனே இஞ்சால பிரச்சனை என்னட்டு ஆண்டவர் சொல்ல, நீங்கள் எல்லா பட்டணங்களையும் சுற்றி போட்டு சொந்த நாட்டுக்கு தான் போவீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி தான் பிரச்சனையாண்டா எங்கேயும் பிரச்சனை தான். வர வேணுமென்று நினைச்சா அந்த நேரங்களுக்கு வந்து தான் ஆகும். ஆனால் நாம் என்ன செய்யணுமா? கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கணும், கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். பகைகளும் படிச்சொல்லுகளும் ஓஹோ! மிகுந்த உபத்திரவ நாட்களாம். அந்நாட்களில் அந்த ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவியாததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்களில்
குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். பாருங்க எப்படி என்று அந்நாட்களில் அந்நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பித்து கொள்ள முடியாது. குறைக்கப்படாதிருந்தால் பாருங்க எப்படி ஆண்டவர் போட்டுக்கிறாரு. அந்நாட்களில் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனுமே தப்பிச்சு கொள்ள முடியாது. யாருமே தப்பிச்சு கொள்ள முடியாது. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம். அப்போ உங்களை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். உங்களின் நிமித்தமாக தேசத்தில் சேமம் கிடைக்க வேணும் என்று. இன்றைக்கு எஸ்தர் ராணியை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எஸ்தர் ராணி உபாசித்தால் 127 நாடுகளை சுதந்திரித்து கொடுத்தாள். எஸ்தர் ராணியை போல உங்களால் முடியுமா? அது அவள் தாதிமாரோட இருந்து ஜெபம் பண்ணினாலப்பா நாட்டை சுதந்திரமாக பெற்று கொடுத்தாள். நீங்கள் காட்டி கொடுப்பீங்களே ஒழிய நாட்டை கட்டி நாட்டை பிடிச்சி கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் ஆக்களை காட்டி கொடுக்கவும், ஆக்களோட பிரச்சனைப்படவும், ஆக்களோட பிரிவினைகளை உண்டாக்கவும் அந்நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் என்ன செய்ய வேணுமாம்? நம்பக்கூடாது. ஏனென்றால் அவர் அங்கே இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் என்றால் நம்பக்கூடாது. அவர் எங்கே இருக்கிறார்? அங்கே இருந்து இங்கே இருக்கிறார். இங்கே தான் இருக்கிறார் அவர். நமக்குள்ளே இருக்கும்போது அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்றால் நம்பாதீங்க. அங்கே அற்புதம் நடக்குது, இங்கே அற்புதம் நடக்குது. நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா, அந்நிய பாசைகளை உரைத்தோம் அல்லவா, கையை வச்சு ஆண்டவருக்கு என்று செய்தோம், கத்தாவே கத்தாவே என்று சொன்னோம். ஏனெனில் கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்க சும்மா சொல்லல பாருங்க, கள்ள கிறிஸ்தவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். கள்ளமண்டா என்னங்க? களவெடுக்கிறவனை பார்த்தா கள்ளர் என்று சொல்றது. அப்போ கள்ள கிறிஸ்தவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள். எதுக்காக கள்ள கிறிஸ்தவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள்னு? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. பணம் சம்பாதிக்கிறவனாராம் கள்ள கிறிஸ்தவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகள். பக்க வழியாய் வருவார்கள். எழும்பி கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்தவர்களும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்ன செய்வார்களாம்? வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்களாம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதான. இன்றைக்கு வஞ்சனைகள் என்றால் சபைகளுக்குள்ள மட்டுமல்ல, வீடுகளுக்குள்ளையும் வஞ்சனையினாவி, சபைகளுக்குள்ள வஞ்சனையினாவி. நாங்கள் யாரு? நாங்கள் என்ன அடையாளம்? உங்களுக்குள்ள என்னத்தை அடையாளத்தை காட்ட போறீங்க? உங்களோட அடையாளங்களை நம்புவாங்களா என்ன? இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வானத்தில் இருக்கிறார், அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல யாருடைய வருகை இருக்குமாம்? மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்போ எப்படியாம் இருக்கும்? மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகை இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? பிணம் எங்கேயோ அங்கே தான் கழுகுகள் வந்து கூடுமாம். அது மாதிரி தான் ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் ஜனங்கள் வந்து கூடும். அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று அந்த கூடுகிற கூட்டத்துக்குள்ள இல்லை, ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஜனம் கூட வேணும். அங்கே இருக்கிறார் ஆண்டவர் இங்கே இருக்கிறார், ஜனங்கள் அங்கே தான் போகும். பிணம் இருக்கிற இடத்துல போகுங்கள். இப்போ ஒரு பிணம் இருக்குன்னு சொன்னால் ஒரு மனுஷத்த பிணமாக இருந்தாலும் நாய்களோட பிணமாக இருந்தாலும் எங்கே போய் கூடுமாம்? காகங்கள். பிணம் இருக்கிற இடத்துலானே. ஆண்டவர் இருக்கிற இடத்துல வரவும்.
அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே என்ன நடக்குமாம்? உபத்திரவம் அடையாளங்கள் முடியும். உபத்திரவ காலம் முடிந்து போகும். முடிந்ததும் என்ன செய்யுமா? சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியோடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்போ இன்னும் அடையாளங்கள், வானத்தின் அடையாளங்கள் வர வேணுமே. வானத்தில் இப்போ பூமியில் நடந்து கொண்டிருக்கிற அடையாளம் வானத்தில் இன்னும் பெற இல்லையே. வானத்தில் இன்னும் கணக்கு அடையாளங்களை காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லன்மையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேலே வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்களாம். அப்போ சகல கோத்திரங்களும் ஆண்டவருடைய வருகையை காண்பார்கள், கண்டு புலம்புவார்களாம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலா திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். நாலா திசையிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். அதனால தான் மத்தையில் சொல்லப்பட்டிருக்கு, அழைக்கப்பட்டவர் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். அப்போ நீங்கள் எப்படியா இருக்க விரும்புகிறீங்க? நாங்கள் வரலவும் போனால் காணும் அப்பா. இப்போ இன்றைக்கு இப்போ சொல்கிறாக்கள் அப்படித்தான். எங்களுக்கு என்ன, நாங்கள் வரலவும் போனால் காணும், நான் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவையே வந்தா என்ன, அவையே வராவிட்டா என்ன, அவையே இதண்டா என்ன. ஓஹோ, இடரல் வருவது அவசியம்தான். யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவனை என்ன செய்வாராம் ஆண்டவர்? ஏந்திரக்கல்லை கட்டி கடலில் கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி ஆழ்கடலில் தள்ளுவது மேலாம். அப்போ நீ எப்படி பரலோகத்துக்கு போவாய்? நான் போனா காணும், நீ போனா காணுமெண்டா முதல்ல வந்து போகிறதுக்கான வார்த்தையின்படி நடக்க வேணுமே. வார்த்தையின்படி நடந்தால் தான் நீங்கள் போகலாம். நான் போனா காணும் யாரும் சொல்ல, நான் பரிசுத்தம், நான் பரிசுத்தம், நான் பரிசுத்தம். பரிசுத்தத்தில் இருந்து பரிசுத்தத்துக்கு கடக்கிறதுக்கு வகை பார்க்கும். அத்திமரத்தின் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அந்த அத்தி மரத்தை பாருங்க, ஒரு நாளும் அத்தி மரத்தில் வந்து காய் தான் வரும், பூ வராது. அடியில் தானாகவே காய் வந்து கொண்டிருக்கும். பூ பூத்து தான் காய் காய்க்கும். அது அப்படி இல்லை, அது அப்படியே காயாக வந்துடும். அடியில் தான் காய்க்கும், இலைக்கு கீழே. அத்தி மரத்தாலே ஒரு உவமையை நீங்கள் காண வேணுமாம். அது வசந்த காலமாம், அது துளிர்க்கும் போது. இந்தியாவில் பழைய காலத்தில் ஒரு அத்திமரம் இருக்குது, நல்லா காய் காய்க்குன்னு சொல்லிக்கும் அத்திமரம். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு எல்லாம் காணும் வரைக்கும் இருக்கும் சந்ததிகள். பிள்ளைகளுடைய என்ன எங்களுடைய சந்ததியிலே சந்ததி சந்ததி சந்ததியாக அப்படி இருக்கும். ஆபிரகாம் சந்ததி, ஈசாக்கு சந்ததி என்று அப்படியே யாக்கோப் சந்ததி என்று இருந்தது மாதிரி எங்களுடைய சந்ததியிலே ஏதோ ஒன்று இருந்து கொண்டு தான் ஆகும், எல்லாம் சம்பவிக்கும் வரைக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா தவிர வேறொருவரும் அறியான். என் பிதா ஒருவர் தவிர வேறொருவரும் அறியான். பல்லோகத்தில் உள்ள தூதர்கள் கூட அறியார்கள். இப்போ என்ன சொல்லுவாங்க, என்னடா இந்த ஆண்டவர் வந்துட்டாரு, அங்கே வந்துட்டாரு, இங்கே வந்துட்டாரு, வாசல்படியில் வந்து நின்றுக்கிறாரு, அங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறாருன்ற ஒரு வதந்தியை போடுவாங்க பாருங்க. போட்டோன்னே ஜனங்கள் பயத்தில் என்ன செய்யுங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே சொப்பா ஆண்டவரே. அதுகள் கடிக்கலங்க, அதுகளுக்கு இந்த பைபிள் படித்தாத்தானே, பைபிளில் என்ன சொல்லியிருக்குது? என் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான் ஆண்டவருடையவர்.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். நோவாவின் காலத்தில் என்ன செய்தார்களாம்? பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வடையாமல் சங்காரம் ஆனார்களாம். அப்போ நீங்கள் பாருங்க, ஆபிரகாமின் காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தாருன்னு கேட்டால் ஆண்டு கொள்ள சொல்லி கொடுத்தார். நோவாவின் காலத்தில் நோவாவை ஆண்டு கொள்ள சொல்லி கொடுத்தாரா? நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபிரகாமின் காலத்தில் ஆண்டு கொள்ளண்டார். நோவாவின் காலத்தில் ஆண்டு கொள்ளன்னு சொல்லலை. இரண்டு கேட்டால் ஆபிரகாமுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதை நோக்கி பார்த்தபடியாக அவர் வந்து தான் ஆண்டு கொண்டார். அவர் தான் கடைசியான 2வது ஆதாமாய் வெளிப்பட்டார். அப்போ அவர் தான் அந்த தேசத்தை இப்போ ஆண்டு கொண்டிருக்கிறாரு. நோவா ஆளையில். ஆனால் நோவாவின் காலத்தில் நடந்தது எதுவோ அது மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வடைகிறது இல்லை பாருங்க, உணர்வே கிடையாது. யார் நீங்கள் என்னத்தை எனக்கு சொல்கிறது? நீங்கள் என்ன எங்களுக்கு கதைக்கிறது? இப்போ சேச்சுக்காரரே இது வாங்கிட்டாங்க. உலகத்தானோட யாருங்க இப்போ நானோட கேட்குறேன். மற்றவங்களோட போய் பழகுறீங்களா? நீங்கள் இல்லையே. உங்களுக்கு நீங்களே அடிபடுறீங்க. மற்றவன் பார்த்து சிரிக்கிறான். இயேசுவின் நாமம் தூசிக்கப்படுகிறது. சிலுவையில் நீங்கள் மீண்டும் அறைகிறீங்க. எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் எப்படி இருந்தார்களாம்? நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? இப்போ நடக்கிறது மாதிரி தான் நடந்து கொண்டார்கள். எப்படி நடந்தார்களாம்? ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். பெண் கொடுப்பார்கள். ஐயோ, அதெல்லாம் ஏன் பறைவா? லவ்லிக மயக்கங்கள் எங்கே நடக்குது? யாருக்கு போட்டிருக்குது? நோவா எதுக்குள்ள இருந்தான்? பேழைக்குள்ள. பேழை என்ன? சபை. ஏமாற்றப்பட்ட ஆதாம் எங்கே இருந்தான்? ஏதோன் தோட்டம். சபையை குறித்து பல காரியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாடுகான நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையை குறித்த சொல்லியிருக்கு. அப்போ சபை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? கரை தரையற்றதாக இருக்க வேணும். கரை தரை என்றால் தெரியுமா? ஒருத்தட்ட பிரச்சனையை வயிற்றுக்குள்ளே வச்சுக்கொண்டு அப்படியே கரையோடு இருக்கிறது கரை. சட்டையில் கரைப்பட்டால் இப்போ பல மருந்துகளை விட்டு வெள்ளை சட்டைகள்லேயே என்னத்திலேயே விட்டு பல மருந்துகளை விட்டு அந்த கரையை எடுத்து போடுறாங்க. ஆனால் உள்ளுக்க போகிற கரையை நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்க? அது யாரால் எடுக்க முடியும்? ஆண்டவரால் முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த வேதத்தை படித்து அந்த கரையை தூக்கி வெளியில் எறிகிறது தான். கரையே வச்சுக்கொண்டு வேதமும் படிக்கிறது இல்லை. வேதத்தை படிக்கிறது மாதிரி சும்மா 2 ஒற்றியை படிக்கிறது, 2 வசனத்தை படிக்கிறது. அது என்ன சும்மா படிப்பு? பள்ளிக்கூட பாடம் எப்படி படிக்கிறோமோ அது மாதிரி படிக்கிறது, தியானிக்கிறது இல்லை. அதன்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. கிறிஸ்தவர்கள் என்ற பேர். கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்லங்க. ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டுட்டோம்ன்றதுக்காக நீங்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டு எத்தனை வருஷம்? அதை கேட்குறேன் நான். ஒரு கடைசி ஒரு 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ இல்லை 40 வருஷமோ 50 வருஷமோ இன்னும் பகையோடு தானே இருக்கிறீங்க. அப்போ அந்த ரத்தத்தால் கழுவப்பட்டு பிரயோசனம் இல்லையே. 10 வருஷம் பகை இருக்குது, 8 வருஷம் பகை இருக்குது. அப்போ ரத்தத்தால் கழுவப்பட்டு நீங்கள் திரும்பவும் இல்லை ரத்தத்தால் கழுவப்படும். மீண்டும் நீங்கள் சிலுவையிலேயே அவரை அரைஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவர் மன்னிக்கிறார் ஐயா. இந்த பூமியில் ஆண்டவர் ஏன் மன்னிக்கிறார் சொல்கிறேன். என் ஜனங்கள் ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? என் ஜனங்கள் யாருடைய ஜனங்கள்? அவருடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்க வேணும். அப்போ இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களா? பெண் கொடுத்து புசித்து குடித்து உணர்வடையாமல் இருக்கிறார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள். ஒருவர் கைவிடப்படுவார், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். உங்கள் ஆண்டவர் இந்த நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் என்ன செய்யட்டாம்? ஆண்டவர்
விழித்திருந்து என்ன செய்யணும்? ஒரு கதை கதைக்கணும், இல்லை வேறு கதைகள் கதைக்கணும், அப்படி இல்லை. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிந்துவீர்கள். அப்போ விழித்திருந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேணும். வீட்டை காவல் பண்ணுவீங்க தானே. ஒரு திருடன் வரப்போறான்டா என்ன செய்யுங்க? ஐயோ இன்றைக்கு திருடன் வரப்போறான், என்ன செய்வோம்? காவல் பண்ணுவோம், வீட்டை பாதுகாத்து கொண்டிருப்போம். நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். எப்படியா இருக்கட்டும்? ஆயத்தப்பட்டவர்களாக நினையாத நாள்ல எல்லாம் ஆண்டவர் வருவார். அங்கே நாங்களே நினையாத நாளில் அவர் வேற நாள் கிடக்குது. உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு அடையாளமும் காணவனும், இவ்வளவு இது நடக்கணும். அதுக்கு பிறகு தானே வேறு அதுக்கு பிறகு நாங்கள் ஆயத்தமாக இருப்போம் இருக்கிறீங்களா? இவ்வளவின்படி ஆண்டவர் சொன்னதன்படி எச்சரிக்கப்பட்டிருந்தீங்கன்னா தான். எச்சரிப்பின் சத்தம் இதுக்கு முன்னமே உங்களுக்கு போட்டுட்டாரு. இங்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் என்னென்னு கேட்டால் ஆயத்தமாயிருங்கள்ண்டு. அப்போ நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் ஆண்டவர் வேறு அது வரைக்கும் இருப்போம். நல்லபடியாக பிரச்சனைகளை கொடுத்தோன்ருப்போம். குடும்பங்களுக்குள்ள பிரிவினையை கொடுப்போம், சகோதர சகோதரிகளுக்குள்ள பிரிவினையை கொடுப்போம், சபையில் பிரிவினைகளை கொடுப்போம், பெற்றோர்களுக்குள்ள பிரிவினைகளை கொடுப்போம், பிள்ளைகளுக்குள்ள பிரிவினைகளை கொடுப்போம், கீழ்ப்படியாத ஆவியோடு இருப்போம், விஷ கிருமியலாக இருப்போம்ன்ட்டு இருந்து கொண்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வேறுங்க சொல்கிறாரல்ல, உங்களை அக்கினிக்கிரியாக வைத்திருக்கிறேன். பூமி என்னத்துக்கு வைத்திருக்கிறேன்னா அக்கினிக்கிரியாக. அதுக்குள்ளே சுட்டரிக்கப்படாமல் இருந்தால் சரி. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவான். இப்படியாய் செய்கிறவன் ஆறாம் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரன். அப்போ எஜமான் வேற என்ன செய்கிறார்? தாமதிப்பார். நீங்கள் பாருங்க, அதை வருகையை குறித்த இதில் சொல்லியிருக்கிறார். தன் ஆஸ்திகளை எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பாராம். எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிறான். எப்படி செய்கிறவனாக? இப்படி எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு பொல்லாத பிசாசுக்கு விலகி சத்தியத்தின்படி நடந்து கன்னமிட்டு விழித்து ஆண்டவருக்கென்று வாழும்போது எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருப்பான்? தன் ஆஸ்திகளை அவனுக்கு எல்லாவற்றிலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவர் வர நாள் செல்லும் என்று வேறு எப்படி சொல்லியிருக்கு. நான் இது உண்மையில் சொல்கிறேன். என்னட்டு கேட்டால் உட்கா இருக்கிறது வாசித்து கொண்டு தியானித்து கொண்டு போவேன், வாசித்து கொண்டு போவேன். உண்மையில் இன்றைக்கு எடுத்தது நான் இதை கொடுக்கேன்னு எடுத்ததுக்கு அதுக்குள்ளே வருகுது பாருங்க. நான் சொல்கிறது தான் அதுக்குள்ளே வருகுது. அப்போ என்னண்டா, தன் உடன் வேலைக்காரன் அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாக இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரனை அடிக்கத் தொடங்கி வெறியோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டான். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பார்த்தீங்களா எப்படியா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று? அப்போ நாங்கள் எப்படி இருக்கணுமா? ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். எஜமான் நாளைக்கு தான் வருவார், நாளண்டைக்கு தான் வருவார், இன்னும் வேறு நாள் கிடக்கு. அப்படி இல்லை. இங்கே சொன்னதன் பிரகாரம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் நாங்கள் எச்சரிப்பு சத்தம் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு, ஆயத்தமாக இருக்க சொல்லி இருக்கிறாரு. அப்போ இது எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? கடைப்பிடித்து இதன்படி நடக்க வேணும். பாருங்கள், அங்கால சொல்லியிருக்க என்னென்னு கேட்டால், நோவாவின் காலத்தில் நடந்தது எதுவோ அது பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து என்னவாக இருப்பார்களாம்? உணர்வடையாக இன்றைக்கு ரசிக்கப்பட்டவர்களும் பயன் நடிக்கிறாங்க பாருங்க. ஏன் நடிக்கக்கூடாது? ஆண்டவர் சொல்ல இல்லையோ? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நல்லா குடியுங்க, தாராளமாக குடியுங்க, வயிற்றுக்கு போஜனத்துக்கு வயிறுமா குடியுங்க. மதுபானத்துக்கு எதுவான வெறிவானம் கொள்ளாது என்றும் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். மற்றவன் குடிக்கிறான், அவன் அறியாதவன் குடிக்கிறான், நீங்கள் அறிஞ்ச நீங்கள் குடிக்கிறீங்களே, எப்படி சொல்கிறது? அறிஞ்ச நீங்கள் எல்லாம் குடிக்கிறீங்களே.
அப்போ மற்றவனுக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை, எந்த காரணத்திலும் அடுத்தவனுக்கு சாட்சி இல்லையென்றா அது உப்புச்சப்பற்ற வாழ்க்கை. ஏன்னா ஆண்டவர் தானே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம், உலகத்துக்கு உப்பு, உலகத்துக்கு சாட்சி என்று. அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறீங்க. தயவு செய்து கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. நான் இன்றைக்கு மத்தையிலிருந்து கொடுத்துருக்கிறேன். அடுத்த இதுக்கு நான் அடுத்த வார்த்தையோடு உங்கள் மத்தியில் வந்து கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு நாளில் வந்து உங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க இருக்கிறேன். சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதாக. பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை ஜெபிச்சு இந்த இதை முடிக்கிறேன். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீங்கள் தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆண்டவரே தகப்பனே இருக்க கிருபை செய்யுங்கப்பா. எச்சரிப்பின் சத்தங்களை எங்களுக்கு போடுங்க ராஜா. பேசும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் எதை சபைகளில் செய்ய வேணும், எதை செய்யக்கூடாதென்று எங்களுக்கு கற்றுத்தந்து எங்களை வழிநடத்த வேணும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. ஆவியானவர் தாமே ஐயா, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, தீய காரியங்கள் எல்லாம் பாவம் உண்டு, அந்த பாவமான வழிகளை எல்லாம் விட்டு விலகி உம்மை தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. மேப்பர் குடும்பங்களை, மூப்பர் குடும்பங்களை, ஊழியக்கார குடும்பங்களை, விசுவாச குடும்பங்களை, தனிப்பட்ட மேப்பர்களை ஆண்டவரை, தனிப்பட்ட மூப்பர்களை, ஊழியக்காரர்களை, குழந்தைகளை, பாலகர்களை, சிறுவர்களை, குடும்ப தலைவர்களை, தலைவிகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். முதியோர்களை ஒப்புக்கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே நடத்தும்படியாக செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நடத்துங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா ஆண்டவரை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பலத்துக்கு சமனானது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நடத்த வேண்டும் என்று நான் மன்றாடுகிறேன் ஐயா. இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.